பாக்குறான் பாருங்க. இங்கே ஒருத்தர் இருக்கிறான் கருப்பா பயங்கரமா கலர் கோவில் குஞ்செல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் நம்ம 5 ரூபா கொடுத்து வாங்குவோம். இல்லை அந்த குட்டியாக இருக்கானு பாருங்க. நிறைய காமெடியெல்லாம் வருவானு இல்லை அவனுக்கு தான் போலையே. நாய் மாதிரி எப்படி வாங்குது பாருங்க, மூச்சு வாங்குது. அதுக்கு சின்ன சின்ன கோழிங்க, நாட்டுக்கோழி எல்லாம் ஒன்று ஒன்று ஒரு ரகம் போல். அந்த ஃபைட்டர் ஃபிஷ் எல்லாம் பாட்டிலில் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல இருக்குது பாருங்க அந்த பொம்மை ட்ரோன் P-18 எவ்வளோன்னு தெரியல. நான் எவ்வளோண்ணா இந்த ட்ரோன்லாம் அவர் கேட்கல போலையே. டெம்பர் கிளாஸ் இருக்குது. எவ்வளோண்ணா இந்த ட்ரோன்லாம்? இந்த ட்ரோன் 3500 1800 800 1800 ரூபாய் அந்த ஒரு ட்ரோனு. இது வந்து பார்த்தீங்கன்னா 3500 ரூபாவா. இப்போ பக்கத்தில் கேமராவும் இருக்குது. இது பாருங்கள் ஆஸ்ட்ரோனட் கேமரா மாதிரி இருக்குது பாருங்கள். நிறைய இருக்குது. பார்க்கும்போதெல்லாம் ஒன்று வாங்கின்னு போயிடலான்னு தோணுது. ஆனால் வாங்குற அளவுக்கு நம்மக்கிட்ட பட்ஜெட் இல்லை. அதனால் பார்த்துட்டு மட்டும் போயிடலாம். இப்போ தாங்க நம்ம அந்த விலங்குகள் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். இதெல்லாம் கோழி, நாட்டுக்கோழி, முயல் பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு முயல் குட்டி இருக்குது. மூளையில் எல்லாம் உதிரிட்டே தூங்குது. முயல் உதிரிட்டே தான் தூங்குமா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியாது அதை பற்றி. இந்த இடத்துல இருக்கானுங்க பாருங்கள். கருப்பு முயல் கை வச்சா கச்சிருமோ. சோம்பேறி முயல் அதாவது நல்லா நீட்டமாக படுத்துட்டு இருக்கு பாருங்கள். நிறைய முயல் குட்டி இருக்கு. இருங்க நம்ம முயல் குட்டியை விட்டுட்டு நம்ம தலைவன் நாய்கிட்ட போவோம். எந்த சைடு இருக்குது? அங்கே இருக்குது பாருங்கள். இதோ இருக்கானுங்க. ஆல்ரெடி 3 பேர் இருக்கானுங்க. பாருங்கள் ஒன்றா பார்த்துட்டே இருக்கான். கை வச்சா கச்சிரும் போலது. அதனால் நம்ம கையெல்லாம் வைக்க வேணாம். அடுத்து இவனை என்ன பண்ண இருக்கிறானுங்க மேலே. ஆளெல்லாம் நல்லா இருக்கு. புசு புசுன்னு இருக்கிறானுங்க 2 பேர் கூட மேலே படுத்துட்டு இருக்கானுங்க. இந்த இடத்துல ஒருத்தன் பாருங்க கரப்பேன் தூங்கிட்டு இருக்கான். இது சேவல், அதுக்கு பக்கத்தில் இருக்குது கோழி. இது நம்ம நாய் தான். நல்லா அழகாக தூங்கிட்டு இருக்கானுங்க. எப்படி தூங்குறானுங்க பார்த்தீங்களா. இங்கே ஒருத்தர் இருக்கிறான் கருப்பா பயங்கரமாக. கீழே எவனோ ஒருத்தர் இருக்கிறானே அதை பாருங்கள். அவன் என்ன ரகானே தெரியல. கலர் கோவில் குஞ்செல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் நம்ம 5 ரூபா கொடுத்து வாங்குவோம். இல்லைனா பழைய பொருட்கள் பாட்டில் இதெல்லாம் போட்டு வாங்குவோம். இப்போது இதெல்லாம் காசு கொடுத்து வாங்க வேண்டியதாகிடுச்சு. இவனுங்க யாருக்கு ஆயிடுச்சு? இவனுங்க அந்த குட்டியாக இருக்கானுங்க பாருங்கள். நிறைய காமெடியெல்லாம் வருவானு இல்லை அவனுக்கு தான் போலையே. தொடக்கூடாது போல, தொட்டால் அழுதுருவான் போல். பொமேரியன் பூனை பாருங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கானுங்க 2 பேரும். அங்கே ஒருத்தன் இங்கே ஒருத்தன் அங்கே ஒருத்தன் சொல்லிட்டு 3 பேர் இருக்கானுங்க. இன்னும் வேறு என்னென்ன இருக்குது? கோழி இருக்குது. கோழியே புறாவா? இது புறான்னு நினைக்கிறேங்க. பெரிய புறா இது. நம்ம அந்த வான்கோழி. கீழே ஒருத்தன் பாருங்க காவல் காக்கிறான். அந்த இடத்துல ஒருத்தர் இருக்கிறான். நாய் மாதிரி எப்படி வாங்குது பாருங்க, மூச்சு வாங்குது. அதுக்கு உள்ளே ஃபுட்டு போட்டுருக்குறாங்க. அங்கே ஒருத்தர் இருக்கிறான். நாய் பூனை 2 பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா. அந்த கிளியோட குட்டி பாருங்க எப்படி இருக்கு. இப்போ தான் பிறந்திருக்கு போல். பிறந்து ஒரு 2 வாரம் 3 வாரம் தான் இருக்கும் போல். அங்கேயே இருக்கு பாருங்க குட்டி. தண்ணியெல்லாம் கொடுக்கணுமா, இந்த சோளம் அதெல்லாம் கொடுக்கணுமா அதெல்லாம் சொல்கிறாங்க. இங்கே ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க. அந்த ரியோ படத்தில் வர மாதிரியே இருக்கிறான். இதெல்லாம் நம்ம நாட்டு கோழிங்க தாங்க. பயப்படுதுங்க. இந்த இடத்துல வாத்துக்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. நல்லா கூண்டு மாதிரி போட்டு அடித்து உள்ளே விட்டுட்டு இருக்கானுங்க. எல்லாம் நின்றுட்டு இருக்கானுங்க. பக்கத்தில் சேவல் இருக்குது. இது நம்ம வான் கோழியா நெருப்பு கோழியா கரெக்டாக நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியல எதுன்னு சொல்லிவிட்டு. அப்புறம் வேறு என்ன இருக்குது? கோழி இங்கே இருக்குது. சின்ன சின்ன கோழிங்க, நாட்டுக்கோழி எல்லாம் ஒன்று ஒரு ரகம் போல். இங்கே இருக்கானுங்க பாருங்கள் வான்கோழி. இவனுங்க சேவலாக கோழியா? கோழின்னு தான் நினைக்கிறேன். பாருங்க முட்டை இதை போட்டுருக்கு போல். மேலே இருக்குது பார்த்தீங்களா ஒரே ஒரு முட்டை மட்டும் தனியாக. நம்மளு பீடி பிடிக்கிறாரு போல. இது புகை இது வரைக்கும் வருது. இது ஆடுங்க தான். எல்லாம் நாட்டு ஆடு போல். குட்டி ஆடு. எவ்வளோன்னு தெரியல ரேட்டு. வாத்து இருக்குது பார்த்தீங்களா. பூனை அழகாக தூங்கிட்டு இருக்கு பாருங்க. கையை விட்டா கச்சிருவான் போலையே அவங்களே சொல்கிறாங்க. இதெல்லாம் கிளி, லவ் பேர்ட்ஸ் போல். நிறைய கிளி இருக்குது. அப்புறம் அந்த வாத்து இருக்குது.
எதை பார்க்குறதுன்னு தெரியல இங்கே வந்தால். அது ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. ரெண்டு பக்கமும் நிறைய இருக்குதா, அதனால் எதை பார்க்குறதுனே தெரியல. புறாலாக இருக்குது பாருங்கள் கூண்டில். இது ஃபுல்லாக அந்த ஃபைட்டர் ஃபிஷ் எல்லாம் பாட்டிலில் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். எத்தனை விதமான ஃபைட்டர் ஃபிஷ் இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் பாட்டில் இல்லை, அந்த பிளாஸ்டிக். ஓ, பீட்டா ஃபிஷ்ஷா. ஒன்று ஒன்று ஒரு கலரில் இருக்குது. நம்ம அதை பார்க்குறதுக்கு டைம் போயிடும். இன்னும் வேறு என்னென்ன இருக்குது? இதெல்லாம் கிளி வகை. இவனை யார் இவனுங்க? நிறைய கிளி இருக்குது. முக்கால்வாசி கிளி தூங்கின்னு தான் இருக்குது. எலி இருக்குது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எலி குட்டி போல். எப்படி இருக்குது பாருங்க ஒன்றும். இங்கே இருக்கிறானுங்க யார் இவனுங்க? முள்ள மன்றியா? பின்னாடி திரும்பிட்டே நடக்கிறானுங்க. என்னென்ன பண்ணிட்டு இருக்கானுங்க பாருங்க. விட்டா வெளியே வந்துடுவானுங்க போல். பயங்கர ஆக்டிவாக இருக்கானுங்க. வெள்ளை எலியா இந்த முள்ள மன்றியானு தெரில. இங்கே நிறைய குட்டி எலி இருக்குது. அதுவும் எலி தான், நிறைய எலி. எல்லாரும் கேரட் அது இதுன்னு சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. ஆனால் இவனுக்கு தான் இங்கே நிறைய இருக்கானுங்க. பாரம் பாருங்க. சுகர் இல்லையாங்க இது பேர்? எனக்கே தெரியல. பயங்கர ஆக்டிவாக இருக்கானுங்க. இதெல்லாம் கிளி கூண்டு. கிளி இருக்குது. இது சிட்டுக்குருவியா? சிட்டுக்குருவிலே ஒரு வகை போல். அப்புறம் என்ன பக்கத்தில் பாருங்கள், வெல்குண்டு இருக்குது, குருவி இருக்குது. ஒரு வழியாக அந்த பெட்டிங்களெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சுட்டு இருப்போம். ஸோ அடுத்து செடி, நிறைய செடி இருக்குது. காற்றுக்கு நல்லா அழகாக பறக்குது எல்லாம். அப்புறம் நிறைய செடி இருக்குது. கருவேப்பிலை செடி, கொடி, இதெல்லாம் பாருங்கள். என்னது அது? சாமந்தி, அது இதுன்னு நிறைய பூச்செடி இருக்குது. இது ஃபுல்லாமே பூச்செடி தான். பூச்செடி, அதுக்கான உரம் அதெல்லாம் இருக்குது. அந்த இடத்துல பாருங்கள் மலையே இருக்குது பார்த்தீங்களா? கொடாஞ்சி வச்சுருக்காங்க மலையை. பின்னாடி பில்டிங்லாம் இருக்குது. ஓகே, இன்னமும் போயிட்டு இருக்குது. அவ்வளோ தூரத்துக்கு நம்ம போனால் அவ்வளோதான் போலையே. சரியான வெயில் கைஸ், நம்மளால் முடியல. அதனால் இங்கேயே நம்மளுடைய வீடியோவை எண்டு பண்ணிக்குவோம். நீங்கள் ஒரு வழியாக அந்த ஒரு பல்லாவரம் மார்க்கெட்டை நான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிருப்பேன். காமிச்சே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு பக்கம் அந்த ஒரு கிளிப் வந்துருச்சு. இப்போ அதை நான் போய்ட்டு எடிட் பண்ணி உங்களுக்கு ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் கட் பண்ணி போடணும். ஓகேங்க, உங்களுக்கு வந்து இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சேனல் யாராச்சும் புதுசாக நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சிச்சு.